இன்னைக்கு என்ன வீடியோ போடலாம்? அட கரெக்டா போன் வருது. ஹலோ துபாய், இந்தியா போலையா? ஹாய் ஜி, ஹென்றி இந்தியாவுக்கு கூட்டிட்டு போலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேக்குறதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீ இருக்கிற கண்ட்ரி இருக்குல்ல, உன்னோட ரிசைடிங் கண்ட்ரி, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பெட் சிப் எனேபிள்டா இருக்கணும். அது இல்லாம பாஸ்போர்ட் கண்டிப்பா இருக்கணும் பெட்டுக்கு. அது உனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா, இது ரெண்டும் இருக்கு. இன்னும் 2 சர்டிபிகேட் நீ வாங்கணும். எங்கன்னா ஒண்ணு மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து வந்து நீ சர்டிபிகேட் வாங்கணும். அது நீ வந்து ஆன்லைன்ல கூட வந்து நீ அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு சர்டிபிகேட் வாங்கணும். அது வந்து ஒரு நல்ல வெட்டினரியா பார்த்து ஒரு ஹெல்த் சர்டிபிகேட் வந்து ஒரு வாங்கிக்கோ. அதுல வந்து ஸ்டாம்ப் சைன் பண்ற மாதிரி பாத்துக்கோ. அதுல வந்து நீ வந்து ரேபிஸ் இன்ஃபர்மேஷன், வேக்சின் இன்ஃபர்மேஷன், பாராசைட் எல்லாம் எப்ப பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் போட்டு நீ கிளம்புறதுக்கு 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த 2 சர்டிபிகேட்டையும் வந்து நீ வாங்குற மாதிரி பாத்துக்கோ. இது உன்னோட ரிசைடிங் கண்ட்ரி. டெஸ்டினேஷன் கண்ட்ரிஸ் இந்தியாங்கிற பட்சத்துல வந்து என்ஓசி வந்து நீ வந்து அனிமல் குவாரண்டைன் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கு. அங்கதான் வந்து நீ வந்து என்ஓசி வாங்கணும். இது மாதிரி லைசன்ஸ் வந்து நீ வந்து டிஜிஎஃப்டி டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து லைசன்ஸ் ஒன்னு வாங்கிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளவுதான். ஐயோ, இது ரொம்ப டீடியஸ் ப்ராசஸா இருக்கே. வேற எதுவும் ஆப்ஷன் இல்லையா? இங்க நிறைய வந்து பெட் ரீலோகேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் நிறைய இருக்கு மச்சி. நீ அங்க அவங்க கூட நீ விசாரிச்சு பார்க்கலாம். என்னன்னா அவங்க வந்து எல்லா டாக்குமெண்டேஷன், ஏர்லைன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து உனக்கு நீட்டா வந்து வீட்டுக்கே வந்து உன்னை பெட்டை வந்து கொண்டாந்து விட்டுருவாங்க. ஓகே ஜி, தேங்க்யூ. நான் வந்து பாக்குறேன் டாக்குமெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஓகேப்பா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிரு. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஹென்றி, bye friends.